ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து புரோட்டாவும் சால்னாவும் ரோட்டுக்கடை புரோட்டாவும் சால்னாவும் எப்படி செய்கிறதுன்றதான் அங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சால்னா செஞ்சுக்கலாங்க, அதுக்கப்புறம் நம்ம புரோட்டா செய்யலாம். இந்த புரோட்டா வந்து புரோட்டா மாஸ்டர் வச்சு நான் செஞ்சேங்க. பக்கத்து வீட்டில் புரோட்டா மாஸ்டர் இருந்தார், அவர் தயவில் செய்ய முடிஞ்சுது. அதுக்கு சால்னா செய்கிறதுக்காக நம்ம ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் வந்து சோம்பு மறந்துருச்சு சோம்பு இதை மூணையும் சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே அளவு கொஞ்சம் அவங்கவுங்க எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்கிறத பொறுத்து மாறு. கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை இதை மூணையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசகசா, இது கொஞ்சம் அந்த குழம்பு வந்து கெட்டிப்படும், அதுக்காக இதை சேர்த்துக்கிறது. சேர்த்துட்டு இப்போ நம்ம அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்பு தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு மொக்கு, அது என்ன மொக்குன்னு தெரியலைங்க, அப்புறம் பிரியாணி இலை, இதை மூணையும் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்துக்கிட்டேன். ஒரு பல்லு பூண்டு, அதையும் இன்றைக்கி ஏதோ ரொம்ப குளருது. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, இதை எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வணங்கிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் நான், வெறும் சால்னாவை எப்படி செய்கிறதுன்னு. இது வந்து குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க, அதனால தான் நான் அளவு சொல்லலை. கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள்ன்ற பாருங்க இன்றைக்கி ரொம்ப குளருது. மல்லித்தூள், இது வந்து சிக்கன் பொடி, இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக சால்னாவில் சேர்க்கறது. நம்ம அந்த புரோட்டா மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இதை நானே செஞ்சுக்கிட்டேன். புரோட்டா அவர் செஞ்சதுனால சரி சால்னா நம்ம செஞ்சு போட்டால் தான் சரியாக வரும்னு. பாருங்கள், புதினா இலையும் மல்லி இலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதினா இலை எல்லா சால்னாலையும் சேர்த்துனா தான் அது வாசமாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து கூட்டிக்கலாங்க. இந்த சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த புரோட்டாக்கு சாப்பிட்றதுக்கு. கெட்டியாக இருந்தால் சரியாக வராது. வேணால் சிக்கன் குருமா கூட இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கொஞ்சம் கடலை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம மல்லி இலை கொஞ்சம் தூவி மூடி வச்சிடலாம். இப்போ இதோட சால்னா முடிஞ்சுது. அடுத்தது நம்ம புரோட்டா செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மாவை எடுத்துக்கிட்டேன். நான் எடுக்கல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து செஞ்சது. 1/2 கிலோ மாவு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை வந்து எதுக்கு சேர்க்கறதுனா புரோட்டா நல்லா கலராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் செவந்து வரும், அதுக்காக. ஒரு முட்டை. இப்போ சாதாரண பச்சை தண்ணி தாங்க சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும். நீ வேறையா? இது பிணையிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிணையிறதுல தான் இந்த புரோட்டா எவ்வளோ சாஃப்டாக வரும் அப்படிங்கிறது இருக்குது. பாருங்கள், நல்லா இழுத்து கொடுத்து பிணைஞ்சிக்கணும். இப்போ இந்த பிணையிற ஸ்டேஜில் அவங்க வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கல, சும்மா சாதாரணமாக தான் பிணைஞ்சாங்க. எண்ணெய் சேர்க்காமல் நல்லா இழுத்து கொடுத்து பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி 2 கையிலையும் இழுத்து கொடுத்து பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம அந்த ஒர்க் ஏரியாலாம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்த மாவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உருட்டி 10 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஊற வச்சிட்டோம்.
இந்த ஸ்டேஜ்லேயே மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ இழுத்து கொடுத்து பிணைஞ்சிருக்கிறாங்கன்னு. பார்க்கும்போது அது கரெக்டாக வருன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிச்சு உருண்டை பிடிக்காமல் நம்ம பார்த்துருப்போம் ரோட்டு கடைகளில் புரோட்டா மாஸ்டர் வந்து எப்படி வந்து உருண்டை பிடிப்பாங்கன்னு. இந்த மாதிரி அந்த பெருவிரலுக்கு அந்த முன்னாடி விரலுக்கு நடுவால் வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது வெடிப்பில்லாமல் உருண்டைகள் வரும் புரோட்டா. அப்போ அவங்க விரிக்கும்போது நம்ம அந்த வீசி அடிப்பாங்க இல்லையா, அப்போ வந்து நல்லா கிளியாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிடிக்கிறது. இப்போ இந்த இடத்துல தட்டி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எலாபரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே உருட்டி எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்ததுமே வீசறக்கு ஆரம்பிக்கல. இது எல்லாமே ஒவ்வொன்றா செய்ய அந்த மாவு அடுத்துள்ள மாவுக வந்து ஊறிக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி செய்கிறது. எல்லா மாவையும் உருட்டி வைக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் உள்ள மாவு வந்து ஊறிடும். அப்புறம் இந்த 4 விரல் மேலே வர்ற மாதிரி பெருவிரல் கீழே வர்ற மாதிரி ஒரு கை வச்சுட்டு இன்னொரு கையை வந்து 4 விரல் கீழே கொடுத்து பெருவிரல் மேலே வர்ற மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம தூக்கி வீசினோம்னா நல்லா விரிஞ்சு பெருசாகி மேலே கொடுக்குங்க. எண்ணெயெல்லாம் ஜாஸ்தியாக சேர்க்கல, சும்மா லைட்டாக தொட்டு அங்கங்கே தொட்டுனாங்க. அப்படி மடித்து வச்சுட்டாங்க. இந்த ஏர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்பீடாக செய்யும்போது டப்புன்னு ஏர் வந்து ஃபார்ம் ஆகிருங்க. அவங்க அதுக்காக தான் அவ்வளோ ஸ்பீடாக அவங்க ஒர்க் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரியாததுனால பழக்கம் இல்லாததுனால நம்ம நிறுத்தி நிதானமாக செய்வோம். அதில் அந்த ஏர் வெளியில் போயிட மாட்டிருக்குதுங்க. பாருங்க, அவங்க பட்டுன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அப்படியே எண்ணெய் அப்படியே தேய்ச்சிட்டெல்லாம் இருக்கிறது இல்லை, சும்மா அங்கங்கே தொட்டுட்டு அப்படியே மடித்து தூக்கி அப்படியே போட்டுடுறாங்க. அப்புறம் இன்னொரு மெத்தடு சொன்னாங்க பாருங்கள், அப்படியே எடுத்து சுருட்டி வச்சிட்றாங்க. அப்படியே இந்த இது சுருட்டின மாதிரி சுருட்டி வச்சிட்றாங்க. அதில் எப்படி ஏர் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் லேயராக பிரித்து கொடுக்கறது. பாருங்கள், எண்ணெய் அங்கங்கே சும்மா தொட்டு அப்படியே வச்சிட்றது தான். நான் கூட இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படுமோன்னு நினச்சேன். பாருங்கள், எல்லாம் சுருட்டி வச்சாச்சு. இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி தட்டி அப்படியே எடுத்து தோசைக்கல்ல வச்சிட வேண்டியதாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. இது ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஊற வைக்கல. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டது தான். இதுக்கப்புறம் நம்ம அந்த சுருட்டி அந்த வீசி சுருட்டியெல்லாம் வச்சதுக்கப்புறம் உடனே சுட்டுறணுங்க. நான் கேட்டேன், நான் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு. இல்லை உடனே செஞ்சிடணும், இது காய விட்டோம்னா மறுபடியும் அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது அப்படின்னாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, சும்மா ஒரு தட்டி அப்படியே தூக்கி போட்டாங்க. ரெண்டு 3 புரோட்டா செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் தட்டி எடுத்தோம்னா அப்படியே லேயர் அப்படியே உள்ளே இருக்கிற லேயரெல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி விழுது. பாருங்கள், எடுக்கும்போதே அது பிஞ்சு விழுகுது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. முட்டையும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. நீங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு 2-3 காட்டினேன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் வருதா அப்படின்றதுக்காக நானே எடுத்தது. இல்லாட்டி ஒன்றே சுடும்போது எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி இருக்கலாம் நம்ம. பாருங்கள், எல்லா புரோட்டாவுமே அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. அப்போ அதை பார்க்கறதுக்கு பாருங்கள், நான் பிளேட்டில் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். 2 கையில் தான் தூக்க முடிஞ்சது. ஒரு கையில் தூக்குனா பிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தது. பாருங்க எப்படி சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த லேயரு. பாருங்கள், சால்னா ரெடி. நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதா. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல் வேறு வீடியோவும் பார்த்துட்டு அது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.